Hi viewers, welcome to my channel. This is Antony Vijay. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்ல லிஸ்ட் டேட்டா டைப்போட லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஸோ என்னென்ன லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வந்து நம்ம பைத்தானில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லூப்பிங் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அதை நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். வெஹிக்கிள் லிஸ்ட்டோட பேர் வந்து வெஹிக்கிள். தென் இதில் நான் சம் பிராண்ட் நேம் கொடுக்குறேன். டிவிஎஸ், Yamaha, Honda, Hero, Bajaj. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 எலிமெண்ட்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஓகே, இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு லைன் பை லைனாக பிரிண்ட் பண்ண போகிறேன். எப்படி லூப்பிங் வச்சு நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது, லூப்பிங் இல்லாமல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லூப்பிங் இல்லாமல் நம்ம எப்படி இதை பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் நான் வந்து லூப்பிங் இல்லாமல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ 2 விதமாக பிரிண்ட் பண்ண போகிறேன். ஒன்று லூப்பிங் இல்லாமல் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், லூப்பிங் வச்சு எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லூப்பிங் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான், பிரிண்ட் ஆப்ஷனில் போயிட்டு வெஹிக்கிளில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஎஸ்க்கு இண்டெக்ஸ் வந்து 0, இண்டெக்ஸ் வேல்யூ ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. தென் யமஹாவுக்கு 1, 0, 1, தென் ஹோண்டாக்கு 2. இந்த மாதிரி ஒரு ஆர்டரிங்காக இருக்கும். அதுக்காக தான் ஆர்டரிங்காக வந்து வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இண்டெக்ஸிங் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து வெஹிக்கிள் ஆஃப் 0 அப்படின்னு கொடுக்குறேன். இதே மாதிரி மற்ற 4 எலிமெண்ட்ஸுக்கும் நான் கொடுக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் நான் வந்து இந்த 0 பிளேஸில் என்ன பண்ணுறேன், செகண்ட் லைனில் 1 கொடுத்துட்றேன். 1 கொடுத்தா ஃபஸ்ட் லைனில் 0 கொடுத்தா டிவிஎஸ் பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட் லைனில் 1 கொடுத்தா யமஹா பிரிண்ட் ஆகும். தென் 2, 3, தென் 4 இப்படி கொடுத்தா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வந்துடும். சி, டிவிஎஸ், யமஹா, ஹோண்டா, ஹீரோ, பஜாஜ். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா எலிமெண்ட்ஸும் கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வெறும் 5 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. அந்த 5 எலிமெண்ட்ஸுக்கும் நம்ம 5 டைம்ஸ் பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்ருக்கோம். இன்கேஸ் நம்மள்கிட்ட வந்து 500 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா இதே மாதிரி 500 டைம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்க முடியாது. தட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். அட் த சேம் டைம் மெமரியும் வேஸ்ட், ப்ரோக்ராமும் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த ஒரே காரணத்துக்காக தான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோன்னா, நீங்கள் 500 எலிமெண்ட்ஸ் வைங்க, 10,000 எலிமெண்ட்ஸ் வைங்க, மேட்ரே இல்லை. அதை வந்து ஜஸ்ட் 2 லைன்ஸில் நம்மளுக்கு ஈஸியாக அவுட்புட் கொடுத்துரும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபார் லூப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் ஃபார் இஸ் அ கீவேர்ட், அதை வந்து அப்படியே கொடுத்துருங்க. தென் பக்கத்தில் எக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து யூசர் டிஃபைன் வேரியபிள். நீங்கள் எக்ஸ் கொடுக்கலாம், அல்லது கே கொடுக்கலாம், ஐ கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். தட் இஸ் யூசர் டிஃபைன்டு, உங்கள் விருப்பம் தான். தென் இன் கொடுத்துடணும். இன் ஆல்சோ கீவேர்ட் தான். அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த எக்ஸ்ன்னு சொல்கிற யூசர் டிஃபைன் வேரியபிள் வெஹிக்கிள் லிஸ்ட்டுக்கு உள்ளே போய் ஒரு எலிமெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இன் யூஸ் பண்ணுறோம். ஸோ வெஹிக்கிள் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபைனலாக கோலன் சிம்பிள் மறக்காமல் போட்டுருங்க. ஓகே, ஸோ எக்ஸ்ன்னு சொல்கிற அந்த யூசர் டிஃபைன் வேரியபிள் வெஹிக்கிள் லிஸ்ட்டுக்கு உள்ளே போகிறதுக்காக தான் நம்ம இன்னுன்னு சொல்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். தென் ஃபைனலில் மறக்காமல் கோலன் சிம்பிள் யூஸ் பண்ணிடுங்க. தென் இந்த மாதிரி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், இதுக்கு அடுத்த லைன் யூஸ் பண்ணும்போது அந்த லைனோட கொஞ்சம் ரைட்டில் தான் நீங்கள் டைப் பண்ணணும். இல்லைன்னா அதுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா இன்டென்டேஷன் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தானில் வந்து கர்லி பிரேசஸ்லாம் கிடையாது, ஒன்லி இன்டென்டேஷன். இன்டென்டேஷன் கரெக்டாக யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ ஃபாருக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது, அதுக்கு கொஞ்சம் ரைட்டில் தான் கொடுக்கணும். இன்கேஸ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப், ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாமே எதில் இருக்கும்னா எக்ஸில் இருக்கும். ஸோ அதனால் பிரிண்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ இது வந்து ஒரு என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் வெர்ஷன். ஸோ அதனால் இதில் வந்து i = 0 அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம எந்த ஐட்ரேஷனில் இருக்கோம் அப்படிலாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இது வந்து எல்லா எலிமெண்ட்ஸையும் 1 by 1 ஆக்சஸ் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகுது. ஜஸ்ட் நான் ரன் பண்ணி காட்டுறேன். நம்மளுக்கு எல்லாமே பக்காவாக பிரிண்ட் பண்ணி வந்தாச்சு. நம்ம இப்போ வந்து அந்த இன்டென்டேஷன் எரரை பற்றி பார்க்க போகிறோம். இன்கேஸ் நான் வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஃபார் லூப்புக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்டென்டேஷன் எரர்னு வரும்.
இன்டென்டேஷன் எரர். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபார் லூப்புக்கு உள்ளே இல்லை ஃபார் லூப்புக்கு வெளியே இருக்கிற மாதிரி அர்த்தமாக போயிடும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம்னா ஃபார் லூப்புக்கு கொஞ்சம் ரைட்டில் வந்து நீங்கள் பிரிண்ட்டு கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். இந்த இன்டென்டேஷன் தான் ரொம்ப முக்கியம் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கில். அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ இதுதான் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே இன்னொரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது என்னென்னா ஒயில் லூப். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒயில் லூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஒயில் அதுக்கு கீவேர்டு ஒயில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு i ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருங்க. ஸோ அதனுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இண்டெக்ஸ் வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், i ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டு ஒயில் பக்கத்தில் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன கண்டிஷன்னா i லெஸ் தேன் லென்த் ஆஃப், நான் என்ன பண்ண போகிறேன், லென்த் ஃபைண்ட் பண்ண போகிறேன். எதனுடைய லென்த்னா வெஹிக்கிளுடைய லென்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த வெஹிக்கிள்குள்ளே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான். தென் எண்ட் வித் கோலன் சிம்பிள். ஸோ அந்த மாதிரி லூப்பிங்காக இருக்கட்டும் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் நம்ம முடியும் போது என்ன பண்ணணும், கோலன் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த லைனில் ஒயிலுக்கு கொஞ்சம் ரைட் சைடில் தான் நம்ம என்ன பண்ணணும், டைப் பண்ணணும். என்ன பண்ண போகிறேன்னா நான் இதை பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் ஆஃப் வெஹிக்கிள் ஆஃப் i. ஓகே, இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போது இந்த என்ன ஆகும்னா இனிஷியலாக வந்து ஐயோட வேல்யூ வந்து 0 லெஸ் தேன் லென்த் ஆஃப் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, இதில் 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது வெஹிக்கிள் லிஸ்ட்டில். ஸோ 0 லெஸ் தேன் 5 கண்டிஷன் ட்ரூ ஆகும், உள்ளே வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, பிரிண்ட் வெஹிக்கிள் ஆஃப் i வேல்யூ வந்து 0. அப்போ டிவிஎஸ் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய யமஹா ஹோண்டா பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு அடுத்த லைனில் i ஈக்குவல் டு i + 1. i ஈக்குவல் டு i + 1. ஸோ நம்ம C++, ஜாவாலெலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா செமிகோலன் யூஸ் பண்ணுவோம். பட் பைத்தானில் அந்த மாதிரி தேவையில்லை. செமிகோலன் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி யூஸ் பண்ணாலே போதும். ஓகே, இப்படி கொடுத்துட்டிங்கன்னா i ஈக்குவல் டு i + 1 கொடுத்தாச்சுன்னா என்ன ஆகும்னா i வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து என்ன ஆகும்னா அடுத்த டைமில் யமஹா பிரிண்ட் ஆகும், தென் ஹோண்டா பிரிண்ட் ஆகும், தென் ஹீரோ, தென் ஃபைனலாக பஜாஜ். இந்த மாதிரி நம்மளுக்கு 1 by 1 பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். see the output. ஸோ நம்மளுக்கு கிளியராக அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து லூப்பிங். ஸோ யூஸ்வலாக பைத்தானில் வந்து ஃபார் லூப், ஒயில் லூப் இந்த ரெண்டு தான் நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இந்த லூப்பிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த லூப்பிங்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ஏதாவது புது டாபிக் ஹேண்டில் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ஹேண்டில் பண்ணுறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் and press the bell icon for regular updates. Thank you very much for watching.